Hi students, now we are going to see theorem 1.5 left cancellation law. The left cancellation law statement is let A, B and C be square matrices of order n if A is non-singular and AB equal to AC then B equal to C. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்ம எழுதணும் லெஃப்ட் கேன்சலேஷன் லா. ஓகே, ஸோ கிவன் என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா A is non-singular and AB equal to AC. ஸோ இந்த டூ ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நாம் B equal to C அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ லெட் பி ப்ரூவ் நவ். ப்ரூஃப் சின்ஸ் capital A is non-singular. So non-singular means determinant value is not equal to 0. That means A inverse exists. இது நமக்கு தெரியும். Non-singular matrix இருந்தால் inverse exist ஆகும். அப்போ by definition of inverse என்ன சொல்லலாம் அப்படின்னா A into A inverse is equal to A inverse into A is equal to IN. Okay, this is inverse property. So for next I am taking AB equal to AC. So AB equal to AC. இதில் நான் என்ன செய்ய போகிறேன், pre-multiple. So pre-multiplying by A inverse on both sides. அப்போ நான் மல்டிப்ளை பண்ணும்போது A inverse into A B which is equal to here also A inverse into AC. Okay. So next associative property யூஸ் பண்ணி நான் வந்து ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போது இது எப்படி எழுதலாம், A inverse into A into this is B which is equal to A inverse into A into C. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி எதனா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், அசோசியேட்டிவ். ஸோ by associative property we can write like that. So next A inverse A is I இல்லையா, A into A inverse into A is equal to IN நமக்கு தெரியும். So this is IN into B. Here also IN into C. Okay, IN அப்படிங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அது கூட எந்த மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணாலும் நமக்கு அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஃபைனலி வி கெட் B equal to C. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ரூஃப். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். தியரம் 1.6 right cancellation law. The statement let A, B and C be square matrices of order n if A is non-singular and B is equal to CA then B is equal to C. ஸோ முன்னாடி பார்த்தது லெஃப்ட் கேன்சலேஷன் லா, அங்கே A வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், AB equal to AC. அப்போ கேன்சல் பண்ணிவிட்டு B equal to C எழுதணும், தட் இஸ் லெஃப்ட். இங்கே ரைட் கேன்சலேஷன் லா, A எங்கே இருக்குது அப்படின்னா ரைட் சைடு. ஓகே, இப்போ நம்ம ஏவை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா B equal to C அப்படின்றது கிடைக்கும். இதை நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். லெட் யூ ப்ரூவ் நவ். சின்ஸ் capital A is non-singular. Non-singular means determinant value is not equal to 0. So then A inverse exists. By definition of A inverse we can say that A into A inverse is equal to A inverse into A is equal to IN. This is inverse property. So next BA is equal to CA வை நம்ம எடுத்துக்கிறோம். So by taking BA equal to CA, இப்போ A எங்கே இருக்குது அப்படின்னா ரைட் சைடு. ஸோ அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், போஸ்ட் மல்டிப்ளையிங் by A inverse on both sides, then B A into A inverse is equal to
CA into A inverse. Okay. இப்போ நான் நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன். அது மாதிரி எழுதுனா அதுக்கு என்ன நம்ம சொல்லியிருக்கோம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பை அசோசியேட்டிவ் B into A inverse is equal to C into A inverse. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம், ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இதோட வேல்யூ I அப்படின்னு நமக்கு தெரியும், IN. ஸோ B into IN which is equal to C into IN. IN is a unit matrix, identity matrix. ஸோ ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு which implies B equal to C அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஏவை கேன்சல் பண்ணதுனால this statement is called a right cancellation law. So hence proved. Theorem 1.7, reversal law for inverses. The statement, if A and B are non-singular matrices of the same order, then the product AB is also non-singular and AB whole inverse is equal to B inverse into A inverse. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஏவும் பியும் நான் சிங்குலராக இருந்தால் அதனுடைய ப்ராடக்ட் ஏபி இஸ் ஆல்சோ நான் சிங்குலர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ரூஃப் வந்து ஏபி ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம். ஸோ இதில் இந்த ஹோல் இன்வர்ஸ் பாருங்கள், ஏபி ஹோல் இன்வர்ஸ் எப்படி இருக்குன்னா பி இன்வர்ஸ் நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ். அந்த ஏபியினுடைய ப்ராடக்ட்டு BA அப்படின்னு ரிவர்ஸாக மாறி இருக்கு. ஸோ அதனால் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் அ ரிவர்சல் law for inverses. ஸோ ஓகே, let me prove now. Proof. ஸோ கிவன் வந்து A and B are நான் சிங்குலர் மேட்ரிசஸ் ஆஃப் தி சேம் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் ஆர்டர், அந்த ஆர்டர் வந்து நான் சம் நம்பர் n அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ assume that the matrix A and B are non-singular matrices of order n. Okay, same order n எடுத்துக்கிறேன். So what is non-singular? Non-singular means determinant of A is not equal to 0 and determinant of B is also not equal to 0. That is non-singular. So determinant value not equal to 0 இருந்தால் டெஃபினட்டாக இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ A இன்வர்ஸ் and B இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ இது நமக்கு தெரியும், இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் த ப்ராடக்ட் ஏபி இஸ் ஆல்சோ நான் சிங்குலர் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ அதுக்காக ஏபி அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் நான் எடுக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு இந்த டிட்டர்மினண்ட்டை நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இஸ் ஆல்சோ நான் சிங்குலர் நாட் ஈக்குவல் டு 0 சொல்லியிருக்கோம். தேர்ஃபோர் த ப்ராடக்ட் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ வி கேன் சே தட் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 பிகாஸ் determinant of A is not equal to 0 and the determinant of B is not equal to 0. This is the reason. So determinant value is not equal to 0 means AB is non-singular. So the product AB is also non-singular. So determinant value not equal to 0 அப்படின்னா நம்ம நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நாம் ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். ஓகே, இப்போ நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ ஏபி ஹோல் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் இல்லைங்களா? ஹோல் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஏபி இன்ட்டு B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ் இதை ரெண்டுத்தையும் நான் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். நான் என்ன எடுத்துக்கிறேன், ஏபி ப்ராடக்ட்டும் B இன்வர்ஸ் A இன்வர்ஸையும் எடுத்து நான் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அப்போது ப்ராடக்ட்டில் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். A இன்ட்டு
இப்போ இந்த ப்ராக்கெட் நான் மாற்றிக்க போகிறேன். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி A இன்ட்டு B இன்ட்டு B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ். ஓகே, B இன்ட்டு B இன்வர்ஸ் அப்படிங்கிறது IN நமக்கு தெரியும். ஸோ A இன்ட்டு IN இன்ட்டு A இன்வர்ஸ். ஓகே, A கூட அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா திரும்ப எகைன் ஏவே தான் கிடைக்கும். ஸோ A இன்ட்டு A இன்வர்ஸ். A இன்ட்டு A இன்வர்ஸ் எப்படி எழுதலாம்? IN. ஓகே, this equation 1. So second என்ன செய்ய போகிறோன்னா B inverse into A inverse into AB ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்படி பண்ணும் பொழுது இப்போ நான் ஆல்டர்னேட்டாக மாற்றி மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது B inverse into A inverse into A into B அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இந்த ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ A இன்வர்ஸ் இன்ட்டு ஏவோட வேல்யூ IN அது நமக்கு தெரியும். ஸோ B இன்வர்ஸ் இன்ட்டு IN இன்ட்டு B அப்படின்னு எழுதுகிறேன். IN இஸ் எ யூனிட் மேட்ரிக்ஸ். அது கூட ப்ராடக்ட் பண்ணோன்னா எகெயின் அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ B இன்வர்ஸ் இன்ட்டு Bன்னு எழுதிடலாம். திஸ் இஸ் ஆல்சோ IN, B இன்வர்ஸ் இன்ட்டு B. ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் 1 and 2 நான் கன்க்ளூஷன் என்ன கொடுக்குறேன்னா ஃப்ரம் 1 and 2 இது ரெண்டுத்தினுடைய ப்ராடக்ட் ஆல்டர்னேட் பண்ணாலும் நமக்கு IN தான் கிடைக்குது. அப்போ therefore AB இன்ட்டு B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ் which is equal to B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ் இன்ட்டு AB which is equal to நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா IN, that is யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு ப்ராடக்ட் பண்ணாலும் ஒரு மேட்ரிக்ஸ் தான். இது ஒரு மேட்ரிக்ஸ், இது செகண்ட் மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நான் ப்ராடக்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணி யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைச்சதுன்னா ஒரு மேட்ரிக்ஸ் இன்னொரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு ப்ராடக்ட் பண்ணி நமக்கு யூனிட் கிடைக்குது அப்படின்னா, யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைச்சதுன்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? AB இஸ் இன்வர்ஸ் ஆஃப் B இன்வர்ஸ் A இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம். B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ இன்வர்ஸ் ஆஃப் ABன்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் இது, இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் இது அப்படி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் IN கிடைக்கும். ஸோ B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் AB. ஓகே, இது வந்து அதோடைய இன்வர்ஸ். அப்போ இன்வர்ஸ் ஆஃப் AB எப்படி எழுதணும்? இன்வர்ஸ் ஆஃப் ABனா AB ஹோல் இன்வர்ஸ்னு எழுதணும். ஸோ தட் இஸ் AB ஹோல் இன்வர்ஸ் which is equal to this is inverse B inverse into A inverse. So hence proved. Next we are going to see theorem 1.8, law of double inverse. In the statement, if A is non-singular, then A inverse is also non-singular and A inverse whole inverse equal to A. So law of double inverse means we are going to take double inverse for the matrix. In first inverse, second inverse. 2 times inverse எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதே சேம் மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு A நான் சிங்குலராக இருக்கும் பொழுது A இன்வர்ஸ் ஆல்சோ நான் சிங்குலர் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிடணும். ஸோ ப்ரூஃப் assume that A is non-singular. So what is non-singular? Determinant value is not equal to 0. That is A inverse exists. So next A inverse non-singular nu proof பண்ணனும்னா இதுக்கு உடைய determinant values find பண்ணா அதுவும் not equal to 0 வா இருக்கணும். So determinant of A inverse which is equal to determinant of A inverse ஓட வேல்யூ எப்படி எழுதுவோம்னா 1 divided by determinant of A. அப்போ determinant value டிவைடில் இருக்குது. ஆல்ரெடி determinant value என்ன சொல்லியிருக்கோம்? not equal to 0. அப்போ இது டோட்டலாக not equal to 0 தானே, இது not equal to 0. ஸோ இது சம் நம்பர். ஓகேவா? 0 இருந்தால் தான் 1/0 இன்ஃபினிட்டிவ். இது சம் நம்பர். இதுவே ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லிட்டோம்? not equal to 0ன்னு சொல்லிட்டோம். அப்படின்னா 1 divided by any number not equal to 0 தான். ஸோ அப்போ determinant of A inverse not equal to 0 சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? A inverse is also non-singular. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்.
ஸோ செகண்ட் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏன்றதை ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி பை டெஃபினிஷன் ஆஃப் ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் டெஃபினிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ இதில் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ நெக்ஸ்ட் இஃப் ஐ டேக் தி ஹோல் இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ், நான் என்ன செய்ய போகிறேன், ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்வர்ஸ். ஸோ ரெண்டு சைடுமே என்ன சரி இன்வர்ஸ். அப்போ தி ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ், இப்போ டூ மேட்ரிக்ஸ் வந்து ப்ராடக்டில் இருக்குது, ஹோல் இன்வர்ஸ் எடுக்க போகிறேன். அப்போ இன்வர்ஸ் எடுத்தால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஐன்றது யூனிட் மேட்ரிக்ஸ், அதுக்கு இன்வர்ஸ் எடுத்தால் திரும்ப அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். யூனிட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோன்னா அதே மேட்ரிக்ஸ் தான். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா ரிவர்சல் ஆஃப் இன்வர்ஸ். ஏன்னா இங்கே ப்ராடக்டில் இருக்கும்போது இன்வர்ஸ் எடுத்தால் ரிவர்ஸில் வரும். அப்போது இது என்ன ரிசல்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம், பை ரிவர்சல் லா ஆஃப் இன்வர்ஸ். இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், ரிவர்சல் ஆஃப் இன்வர்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஏ இன்வர்ஸை நான் கேன்சல் பண்ண போகிறேன். ஏ இன்வர்ஸை கேன்சல் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், போஸ்ட் மல்டிப்ளை, நான் ரைட் சைடில் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ போஸ்ட் மல்டிப்ளையிங் பை ஏ ஆன் போத் சைட்ஸ். ஏவால் போஸ்ட் மல்டிப்ளை. அப்போது ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் என்ன ஆகும், ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஐ தானே. ஸோ ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் திஸ் இஸ் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ. ஏ ஐங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணாலும் திரும்ப அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இங்கே ஐ இருக்குது, ஐ கூட இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் திரும்ப இது தான் கிடைக்கும். அப்போ விச் இம்ப்ளைஸ் ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது டபுள் இன்வர்ஸ் லா ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்.